guys, நான் உங்கள் ஷா. இது உங்களோட ஷா vlog. வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுட் தான் பிரியாணி. அந்த பிரியாணிக்கே ரொம்ப ஃபேமஸான இடம் தான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியோட 66th ஆனிவர்சரின்றதுனால சிக்கன் பிரியாணி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆஃபர்னால் நம்ம சும்மா விடுவோமா? சரின்னு ரெடியாகி மவுண்ட் லெவனியாவில் இருக்கிற திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஷாப்புக்கு கிளம்பிட்டோம். அங்கே போனதுமே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சும்மாவே எங்கே க்ரௌடாக இருக்கும், ஆஃபர் நான் கேட்கவா வேணும். அண்ட் அங்கே ஊபர் ஈட்ஸில் இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. முன்னாடியே 549க்கு சிக்கன் பிரியாணின்னு ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க. உள்ளே போனால் உள்ளே பெருசாக எதுவும் க்ரௌடாக இருந்த மாதிரி தெரியலை. மோஸ்ட்லி ஆனோட டேக்அவேன்னு தான் நினைக்கிறேன். சரின்னு நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்ததும் எங்களுக்கு அவங்களோட மெனுவை கொடுத்தாங்க. தலப்பாக்கட்டியோட மெனு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் ரொம்ப பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் மொத்தமாக 5 பிரான்ச்சஸும் வேர்ல்டு வைடு இன்க்ளூடிங் இந்தியா 101 பிரான்ச்சஸும் இருக்குது. அதுலேயும் ரீசெண்டாக வத்தலையில் கூட ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனதுமே ஆஃபரில் இருக்கிற சிக்கன் பிரியாணியை தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ணதுமே ஒரு பிளேட்டில் வாழலையை வச்சு டேபிளில் கொண்டு வந்து வச்சாங்க. தென் நாங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபியூ மினிட்ஸ்லேயே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் பிரியாணி அண்ட் ரைத்தா அண்ட் சால்னாவையும் கொண்டு வந்து டேபிளில் வச்சாங்க. நான் நினச்சி போயிருந்தேன் 549க்கு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்கன்னா ஒருவேளை குவான்டிட்டியில் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்களோன்னு. பட் அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுமே அப்பா, குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலன்னு புரிஞ்சுது. சரின்னு மேலால் இருந்த எக்கை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அவங்களோட சுட சுட பிரியாணியை நம்ம வாழையிலையில் கொட்டும்போது வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அதை ஃபீல் பண்ணாதாங்க புரியும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட அந்த சீரக சம்பா பிரியாணியும் அவங்களோட மசாலாவும் குவாலிட்டியும் தான் 66 வருஷமாக அவங்கள இந்த ஃபீல்டுலேயே ராஜா மாதிரி வச்சுருக்கு. அந்த பிரியாணிக்கு கொடுத்திருந்த சிக்கனை பிளேட்டில் வைக்கும்போதே சாஃப்டாக உதிரியாக அவ்வளோ நல்லா வெந்திருந்துச்சு. அது கூடவே சால்னாவையும் ரைத்தாவையும் பிளேட்டில் வச்சாச்சு. இவங்களோட கஸ்டமர் சர்வீஸும் ஆம்பியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி பம்பலப்பட்டியில் இருக்கிற தலப்பாக்கட்டியில் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் டுடே ஆஃபர்ன்றதுனால பம்பலப்பட்டி தலப்பாக்கட்டி ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு தான் நான் இங்கே மவுண்ட் லெவனியாவில் இருக்கிற தலப்பாக்கட்டிக்கு போயிருந்தேன். பட் அங்கே கூட அவங்களோட ஆம்பியன்ஸ் அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படித்தான் எத்தனை பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணினாலும் இதே மாதிரி குவாலிட்டியான ஒரு செம்ம ஆம்பியன்ஸ் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டாக எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தான் தெரியலை. அப்புறம் நான் எடுத்து வச்ச குருமா, ரைத்தா, எக்கெல்லாம் ஆட் பண்ணி பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சா அதோட டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த ப்ரைஸுக்கு தலப்பாக்கட்டியில் குவாலிட்டிலையும் சரி குவான்டிட்டிலையும் சரி எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலை. அதுலேயும் அவங்க சிக்கன் வெந்திருந்த விதத்தில் என் மனசே வெந்துருச்சுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அந்த சிக்கன். எல்லாருமே தலப்பாக்கட்டியை ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் அவ்வளோலாம் சொல்ல தேவையில்ல. அப்புறம் டைம் போக போக அங்கே வந்திருந்த க்ரௌடுக்கு அளவே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவங்களோட டோரை தாண்டி கூட க்ரௌடு வந்துருந்துச்சு. என்னடா நாம் இப்போ தான் 15 to 20 மினிட்ஸ் இருக்கும், அதுக்கிடையில் இவ்வளோ க்ரௌடான்னு பார்த்தா ஊபர் ஈட்ஸ் அண்ட் பிக்மியில் இருந்தும் கூட நிறைய டெலிவரிஸ் மேன்ஸ் வந்திருந்தாங்க. இனி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேக்அவேயும் ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதாங்க இன்னையோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு தலப்பாக்கட்டி எவ்வளோ பிடிக்குன்றதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் இதே மாதிரியான நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவையும் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. பாய்.